நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எனக்கு நல்லா தெரியும், தெரிஞ்சோ தெரியாமலோட நிறைய காயப்படுத்திருக்கேன். ஆனா நான் வேணும்னே பண்ணல. எனக்கே தெரியாம தான் நான் அதெல்லாம் பண்ணேன். அப்புறம் அதெல்லாம் ரியலைஸ் பண்ணும்போது ஐ ரியலி ரிக்ரெட் தட். ஐ ரியலி டூ. எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா நான் உன்னை எப்பவுமே வேணும்னே காயப்படுத்தல ஸ்ருதி. நான் எப்பவுமே இந்த மாதிரி தான். அதனாலதான் அஸ்வின், இட்ஸ் லாவண்யா. இல்ல லாவண்யா, அது வந்து ஏன் நான் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறேன்? நீ என்ன ரொம்ப அசிங்கப்படுத்திட்ட. எல்லார் முன்னாடி வச்சு ஏன் கல்யாணம் பண்ணிக்கோன்னு ப்ரப்போஸ் பண்ண? நீ என்ன காதலிக்கலையா அஸ்வின்? என் மேல அக்கறையே கிடையாது. எனக்கு எந்த அக்கறையும் கிடையாது. லாவண்யா விஷயத்துல நான் பண்ணது சரி கிடையாது. ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். வாங்க ஸ்ருதி அம்மா, உள்ள வாங்க. ஸ்ருதி, வாங்க ஸ்ருதி. உங்களுக்கு நான் எவ்வளவு நேரமா போன் பண்ண நினைச்சு தெரியுமா? நீங்க ஒரு விஷயத்த மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீட்ல 2 நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. ஸ்ருதி, என்னாச்சு? நீங்க நல்லதானே இருக்கீங்க? உங்க முகம் ஏன் இந்த அளவுக்கு வாடி போயிருக்கு? அஞ்சலி, அதை நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன். காலையில இருந்து இதே பிரச்சனையா இருக்கு. என்னோட தாலி என்னோட தாலி. ஸ்ருதி, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு அஞ்சலி, இங்க பாருங்க. இல்ல ஸ்ருதி, ஏதோ பெரிய அபசகுணமா தெரியுது. அம்மா தாயே, நீதான் அவரை காப்பாத்தணும். அவருக்கு நீண்ட ஆயுள கூட.
எதுவுமே ஆகல அஞ்சலி. நீங்க தயவு செஞ்சு அழாதீங்க. எல்லாமே சரியாயிடும். உங்க ஹஸ்பண்டுக்கு எதுவும் ஆயிருக்காது. உங்க 2 பேரோட கல்யாண வாழ்க்கை எப்பவுமே நல்லா இருக்கும். நான் உங்களுக்கு சத்தியம் செஞ்சு கொடுக்கிறேன். ஸ்ருதி, அவர் இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்ல. ஒருவேளை அவருக்கு 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 மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா, கடவுளே, நான் அவருக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். வந்துட்டியா அஸ்வின்? நான் உங்ககிட்ட கேட்கவே மறந்துட்டேன். நீ என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு எந்த சூட்டை போட்டுக்கலான்னு இருக்க? கிளாசிக் பிளாக்கா இல்ல சார்கோல் கிரேயா? லவண்யா, ஐ நான் திங்க் சார்கோல் கிரே. உன்னோட கண்ணு, they will look good with it, right? உனக்கு தெரியுமா அஸ்வின், நிறைய வேலை பாக்கி இருக்கு. ஐ மீன், டிசைனரை போய் பார்க்கணும், சூட்டோட ஃபிட்டிங்க போய் பார்க்கணும், அப்புறம் மேட்சிங் டாய், இன்னும் நிறைய வேலை இருக்கு. இதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்றது? லவண்யா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். இட்ஸ் ஓகே அஸ்வின். உன் டேஸ்ட் பத்தி எனக்கு நல்லா தெரியும். உனக்கு என்ன மாதிரியான கலர் பிடிக்குங்கிறதும் எனக்கு தெரியும். ஐ மீன், எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் பார்லர் வேற போகணும். அத்தை எனக்காக அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. லவண்யா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொன்னேன். லவண்யா, No. You don't have to. லவண்யா, நான் தான் வேண்டான்னு சொல்றேன் லக்ஷ்மன். நான் சொல்றது கேளு ப்ளீஸ். லவண்யா, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரிங்க பண்டிதரே. பண்டிதரே, நான் நாளைக்கு விரதத்தை ஆரம்பிக்கிறேன். சரி, நான் வந்துடுறேன். கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். அவரு நல்லா இருக்காரு. நான் இந்த விஷயத்த வேற யார்கிட்டயும் சொல்ல போறதில்ல. அதனால நான் நாளைக்கு ராத்திரி ஒரு பூஜை ஏற்பாடு பண்ணிருக்கேன். கண்டிப்பா அந்த கடவுள் காலம் பூரா அவரை காப்பாத்துவாரு. இப்ப வரைக்கும் அவரை காப்பாத்தின மாதிரியே. ஸ்ருதி, என்னாச்சு? நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன மன்னிச்சிருங்க ஸ்ருதி. தாலி கழுத்துல இருந்து விழுந்ததால நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். நீங்க என்கிட்ட ஏதோ சொல்ல வந்தீங்கல்ல? அது அது வந்து ஸ்ருதி, உங்க கையில இருந்து நிச்சயதார்த்த முதிரை எங்க போச்சு?
அது வந்து மாப்பிள்ளை சரியில்லைன்னு சொல்லி கல்யாணத்தை நிறுத்திட்டோம். லாவண்யா, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். வேண்டாம் அஸ்வின், ப்ளீஸ், நீ எதுவும் சொல்ல வேண்டாம். லாவண்யா, என் மேல உனக்கு என்ன ஃபீலிங்ஸ் இருக்கோ அதே ஃபீலிங்ஸ் எனக்கு உன் மேல இல்லைன்னு நினைக்கிறேன். எப்பவுமே நான் அந்த மாதிரி ஃபீல் பண்ணதில்ல. ஆனா இப்போ இதுக்கு மேல நான் போய் சொல்ல விரும்பல. இன்ஃபேக்ட் இதுக்கு மேல போய் சொல்லி உன்னை இன்சல்ட் பண்றது எனக்கு இஷ்டம் இல்லை. இது எனக்காக இல்ல, இந்த முடிவு உனக்காக. ஐ மீன், நாம 2 பேரும் லாவண்யா, நீயும் நானும் பிரிஞ்சிருந்தாதான். ஐ நோ அஸ்வின், நீ என்கிட்ட இதான் சொல்லுவேன் நான் அப்பவே நினைச்சேன். எனக்கு இது முதலையே புரிஞ்சிருந்திருக்கணும். ஆனா என் மனசுல ஒரு பயம் இருந்தது. நம்ம உறவுக்கு இப்படிதான் ஒரு எண்டிங் வரும்னு நினைச்சேன். You know, without a name, எனக்கு முதலையே தெரியும். ஆனா நான் அக்செப்ட் பண்ணிக்க தான் தயாராவே இல்ல. என்கிட்ட நானே போய் சொல்லிக்கிட்டே இருந்தேன். என்ன நானே ஏமாத்திட்டு இருந்தேன். எந்த அளவுக்கு போய் சொல்லிக்கிட்டேன்னா அந்த பொய்யை நானே நம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஐ நோ அஸ்வின், உனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காதுன்னு. பட் கடைசியா ஒரே ஒரு முறை கடைசியா ஒரு முறை நான் உன்னை ஹக் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். என்ன, உங்களோட கல்யாணம் நின்னு போயிடுச்சா? அண்ணா, என்ன ஸ்ருதி இது? என்ன நடந்தது? Lavanya, I'm so sorry about all this. ஒரு சில கேள்விகளுக்கு தேடினாலும் பதில் கிடைக்காது. இட்ஸ் சோ ஃபன்னி அஸ்வின். ரெண்டு பேரும் திடீர்னு என்கேஜ்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணோம். ஏதோ சரியில்லைன்னு எனக்கு எப்படி தோணுச்சுனே தெரியல.
உனக்கு எப்படி ரியலைஸ் ஆச்சு? நான் உன்னை காதலிக்கிற அளவுக்கு நீ என்ன காதலிக்கல, நீ எப்படி தெரிஞ்சுக்கிட்ட? Are you okay? நாம இத பத்தி எல்லார்கிட்டயும் சொல்லணும். நாம 2 பேருமே சேர்ந்துதான் இதை எல்லார்கிட்டயும் சொல்லணும். எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல. உங்களோட கல்யாணம் ஏன் நின்னுடுச்சு? இவ்ளோ பெரிய முடிவை நீங்க எதுக்காக எடுத்தீங்க? என்ன ஆச்சு? என்ன நடந்துச்சு ஸ்ருதி? எனக்கு தெரியும், நான் உங்க பர்சனல் விஷயங்கள்ல இந்த அளவுக்கு தலையிட்டு இருக்க கூடாதுதான். ஆனா நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா கண்டிப்பா என்னால உங்க மனசு எவ்வளவு வேதனைப்படும்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது ஸ்ருதி. ஒருவேளை இது பாட்டிக்கு தெரிஞ்சதுன்னா அவங்களும் ரொம்ப வருத்தப்படுவாங்க. நான் ஒரு விஷயம் சொல்றேன், அதை மட்டும் எனக்காக செய்வீங்களா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இல்ல அஸ்வின், இத பத்தி யார்கிட்டயும் எதுவும் சொல்ல வேண்டாம். இத நீயும் நானும், ஐ மீன் நம்ம 2 பேரும் எல்லாரையும் கஷ்டப்படுத்தி எனக்கு என்ன கிடைக்க போகுது? இங்க பாருங்க அஞ்சலி, தயவு செஞ்சு என்னோட கல்யாணம் நின்னு போனத நீங்க யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். அஜய்க்கும் அக்காக்கும் நிச்சயதார்த்தம் நடக்கணும். அந்த நாள் அன்னைக்கு எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும். அப்போ உங்க கவலைய பத்தி நீங்க தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? நீங்க எங்களை என்ன காரியம் பண்ண சொல்றீங்கன்னு? ஐ நோ அஸ்வின், ஆனா நான் சொல்றதா சரி. பட் லாவண்யா, இல்ல அஸ்வின், ஐ மீன் எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. This is just not right time. எவ்வளவோ கஷ்டத்துக்கு அப்புறமா தான் ஆன்ட்டி அஜய் மேரேஜுக்கு ஓகே சொன்னாங்க. நம்ம பிரேக்கப் பண்ண விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னா அவங்க என்கேஜ்மெண்ட்டையும் கேன்சல் பண்ணிடுவாங்க. நம்ம அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது அஸ்வின். இது மட்டும் தெரிஞ்சதுன்னா அக்காவும் பாட்டியும் ரொம்ப வருத்தப்படுவாங்க. I can't believe this. நீ என்னோட ஃபேமிலியை பத்தி இவ்வளவு தூரம் யோசிக்கிறியா? I really respect you for this. நீ என்ன ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்றது தெரியும், ஆனா காதலிக்கலையே. சாரி அஸ்வின். இங்க பாரு, இந்த விஷயத்தை நினைச்சு நீ எப்பவுமே கில்ட்டியாவே ஃபீல் பண்ணக்கூடாது அஸ்வின். ஐ மீன் இட். ஒண்ணு மட்டும் டிசைட் பண்ணிடலாம், இப்ப இந்த விஷயத்தை யாருக்கும் சொல்ல வேண்டாம்.